அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலை 13வது பாடல், அதாவது நிறைவு பாடலை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார், உருவும் மலார் அருவும் அலார் உரு அருவும் ஆனார், அன்றும் உலார் இன்றும் உலார் என்றும் உலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார், என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார், யாவுமிலார் யாவும் உலார் யாவும் ஒன்று தாம் ஆகி நின்றார், திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். இப்போ நான் இந்த படித்த இந்த பாட்டிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார், உருவும் அலார் அருவும் அலார் உரு அருவும் ஆனார். அவரே ஒன்று இரண்டு ஒன்றிரண்டுக்கு கீழே சொல்லிட்டாங்க. உரு உருவம் அருவம் உரு அருவம் அப்படின்னே சொல்லிட்டாங்க. உருவ வழிபாடு அருவ வழிபாடுனா உருவம் இல்லாத வழிபடுறது, உரு அருவம்னா ரெண்டும் கலந்த அந்த சிவலிங்கம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து உரு அருவம். இதுதான் சமயங்களில் இப்படி தான் இருக்குது. இது இப்போ வழிபாடு முறைகள், கடவுளுடைய வழிபாடு இந்த மூணில் அடங்கிடும். அதான் சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார். அகவல்ல அவர் எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்காருன்றது இப்போ நம்ம பார்ப்போம். சரி, அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஆதியிலார் அந்தமிலார், அவருக்கு தொடக்கம் முடிவு என்பது இல்லை. அருட்பெரும் ஜோதியினார் கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். அதாவது முச்சுடர்கள்னு சொல்லக்கூடிய அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், அதுக்குள்ள அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார் அப்படின்றாங்க. யாவும் இலார் யாவும் உலார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகி நின்றார். நம்ம இந்த பயணத்தில் பயணிக்கும் போது நம்ம முடிந்த முடிவாக என்ன ஆகணும்? தான் நான் ஆனேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம அந்த அருட்பெரும் ஜோதியோட கலக்கணும், அந்த நிலையை தான் சொல்கிறாங்க. இதுக்கும் சான்றாக வள்ளல் பெருமான் திருவருட்பாலை என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். சரி, இப்போ இது எல்லாமே இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க? திரும்பவும் இறைவனுடைய தன்மையையும் அந்த குணங்களையும் தான் சொல்கிறாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன், எதுக்குள்ளெல்லாம் அடங்கி இருக்கக்கூடியவன், எதுக்குள்ளெல்லாம் அடங்காதவன், அவனுக்கு ஆதியும் அந்தமும் தொடக்கமும் முடிவும் இல்லை, அவன் உருவத்திலேயோ அருவத்திலேயோ உரு அருவத்திலேயோ எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுடைய தன்மைகள், அதாவது குணங்களை சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். அதான் சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று தாமாகி நின்றார், திருச்சிற்றம்பலத்திலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். எல்லா பாடல்களையும் இப்படி தான் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ திருச்சிற்றம்பலத்தில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை தான் சொல்கிறாங்க. அந்த அருட்பெரும் ஜோதியுடைய தன்மை குணங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படி தான் சொல்லிட்டு வராங்க. சரி, இப்போ முதல்ல ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்றிரண்டும் ஆனார், உருவும் மலார் அருவும் அலார் உரு அருவும் ஆனார், அன்றும் உலார் இன்றும் உலார் என்றும் உலார். இதுக்கு விளக்கம் பார்த்தோம்னா, சான்றா பார்த்தோம் அப்படின்னா, அகவல்ல இந்த வரிகள் பாருங்கள். 21 22 ஒன்றிரண்டென ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது ஒன்று என்று சொல்லக்கூடிய உருவம், இரண்டு என்று சொல்லக்கூடிய அருவம், ஒன்றிரண்டு என்று சொல்லக்கூடிய உரு அருவம், இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது வள்ளலார் இந்த அகவல் வரி மூலமாக உருவம் அதாவது ஒன்றென, அருவம் அதாவது இரண்டென, உரு அருவம் ஒன்றிரண்டு, இவையெல்லாம் விளக்கம் அன்று என்று விளங்கிய அருட்பெரும் ஜோதி. இதெல்லாம் இறை விளக்கம் இல்லை அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க.
அடுத்து ஒரு வரி அப்படியே சொல்கிறாங்க பாருங்க. உருவமும் அருவமும் உபயமும் ஆகிய அருநிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி. இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. உருவம் அருவம், இந்த உபயம் அப்படின்னு சொல்கிறது வந்து உரு அருவத்தை தான் சொல்கிறாங்க. உபயமும் ஆகிய அருநிலை தெரித்த அருட்பெரும் ஜோதி. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அருள்நிலையை விளக்கவே உருவமாகவும் அருவமாகவும் உரு அருவமாகவும் விளங்கி அவ்வாறு விளங்குகின்ற அருள்நிலையை எனக்கு தெரிவித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அப்படின்றாங்க. அப்படியே இன்னொரு பாடல் அதுக்கு அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க, இருள் அறுத்து என் உளத்தே எண்ணியாங்கு அருளி அருள் அமுது அளித்த அருட்பெரும் ஜோதி. இங்கே வந்து இருள் அப்படின்றது வந்து அறியாமையை தான் சொல்கிறாங்க. அதாவது உருவம் அருவம் அரு உருவம் இவையெல்லாம் இறை விளக்கமாக ஏற்பது வந்து அறியாமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா, உருவம் அருவம் உரு அருவம் இவை மூன்றுமே உண்மையான இறை விளக்கம் அல்ல. இதைத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இருள் அறுத்தல், இதெல்லாம் அறியாமைன்றாங்க. இதைத்தான் வந்து அவர் உருவாய் அருவாய் உரு அருவாய் இவை ஒன்றுமல்லீர் வாரீர் என்றும் நல்லீர் வாரீர் அப்படின்னே வந்து இன்னொரு பாடலையும் திருவருட்பாலையும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த விளக்கம் இதுக்கு போதுமானது. இப்போ அடுத்து ஆதியிலார் அந்தமிலார். அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது. நம்ம மகாதேவ மாலையில் ஒரு 3 பாடல் பார்ப்போம். மகாதேவம் பாருங்கள். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் இறைவன், அதாவது தொடக்கமும் முடிவும் இல்லாதவன். பாருங்கள். வான் காணா மறை காணா மலரோன் காணான் மால் காணான் உருத்திரனும் மதித்து காணான் நான் காணா இடத்ததனை காண்பேம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே வேட்கை மான்காணா உலக்கமல மலர்த்தா நின்ற வான்சுடரே ஆனந்தமயமே ஈன்ற ஆண்காணா இளங்கன்றாய் அலமந்தேங்கும் அன்பர்தமை கலந்து கொள்ளும் அமலத்தேவே. அதாவது வானவர்கள் மறை மறை மலரோன் காணான் மால் காணான் உருத்திரர்கள், அதாவது அந்த ஐமூர்த்திகளும் இவரை தேடி போய் அடிமொழியை தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது தொடக்கம் முடிவும் இல்லாததுக்கு நம்ம சொல்லிட்டு வராங்க. அடுத்து இன்னொரு பாடலில் பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பளவும் பிண்ட அண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையளவும் கடலுளவும் மணலும் வானும் ஊராத வான் மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அலர்ந்திடலாம். ஓஹோ உன்னை ஆறாலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அரைந்து இழைக்க அதிதூரமாகும் தேவே. பாருங்க, எதுனாலையும் உன்னை அளக்க முடியாது, அதிதூரமாகும் தேவே அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வந்து தொடக்கமும் முடிவும் இல்லை, உன்னை அளக்கலாம்னு சொல்லி என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள். பல பொருட்கள் அண்டங்கள் பலவற்றிலும் என்ன சொல்கிறாங்க, ஊராத வான் மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அளந்திடலாம். ஓஹோ உன்னை ஆறாலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அரைந்திழைக்க, வேதங்கள் எல்லாம் உன்னை அளந்திடலாம்னு போய் முயற்சி பண்ணி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, நீ வந்து அதிதூரமாகும் தேவே அப்படின்னு இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. இன்னொரு பாடல் கூட சொல்கிறாங்க. உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் வேந்தர் உருகரடர் காந்தர்வர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்றை வானவர்கள் முதலோர் தம் மனத்தால் தேடி கருத்து அழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்றவையும் காணேம் என்று வருத்தமுற்று ஆங்கு அவரோடு புலம்ப நின்ற வஞ்சவெளியே இன்பமயமாகும் தேவே. இதுக்கு நான் விளக்கம் சொல்லவே வேண்டியதில்லை. வானவர்கள் தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் எல்லாரும் போய் தேடி போகிறாங்க, தேடி போனாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இறைவன் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்றதுக்கு இவ்வளோ விளக்கங்கள் போதும். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதே அகவல்ல இந்த வரிகள் பாருங்கள். முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி. அது இன்னொரு பாடலில்
சூரிய சந்திர ஜோதியுட் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெரும் ஜோதி. அதாவது சூரியன் ஒரு ஜோதி, சந்திரன் ஒரு ஜோதி. இந்த இரண்டு ஜோதிகளுக்கு உள்ளேயும் விளங்குகின்ற ஜோதி என்று வேதங்களை நன்கு கற்றோர் புகழ்ந்து பேசுமாறு விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு விளக்கம் பார்த்தோம். அதுக்கே ஒரு பாடலில் திருவருட்பால் எப்படி பாடுறாங்கன்னா, சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் தனி அருட்பெருவெளி தலத்து எழுஞ்சுடரே, வந்திர விடை எனக்கு அருளமுது அளித்தே வாழ்க என்றருளிய வாள் முதல் பொருளே, மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே, மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே, தந்திரம் யாவையும் உடைய மெய்ப்பொருளே, தனி நடராச என் சர்க்குரு மணியே. தெளிவாக சொல்கிறாங்க, சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் தனி பெருவெளி தலத்து எழுஞ்சுடரே. பார்த்தீங்களா, அந்த அந்த அருட்பெரும் ஜோதி தான் இந்த சந்திர சூரியர்களுக்கு ஒளியை கொடுக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வரிகள்லையும் முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி, இந்த வரிகளும் அதே தான் சொல்லுது. சரி, இப்போ அடுத்து யாவும் இலார் யாவும் உலார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகி நின்றார். இதுக்கு மகாதேவ மாலையில் ஒரு பாடல் தெளிவாக சொல்லுது, தானாகி தான் அல்லாது ஒன்றுமில்லா தன்மையனாய் எவ்வவைக்கும் தலைவனாகி வானாகி வலி அனலாய் நீருமாகி மலர்தலைய உலகாகி மற்றுமாகி தேனாகி தேனினரும் சுவையதாகி தீஞ்சுவையின் பயனதாகி தேடுகின்ற நானாகி என் இறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. அதாவது தெளிவாக அந்த பாடலை சொல்கிறாங்க, தானாகி தான் அல்லாத ஒன்றுமில்லாதாகி தன்மையனாய் எவையவைக்கும் தலைவனாகி, எல்லாவற்றிற்கும் தலைவன் நீதான். தானாகி தான் அல்லாது ஒன்றுமில்லாது தன்மையனாய், அதாவது கடைசி முடியும் போது சொல்கிறாங்க பாருங்க, எல்லாமா இருக்க, வானாகி வலி அனலாய் நீர், அதாவது பஞ்சபூதங்களாகவும் நீ தான் இருக்க, சுவையாகவும் இருக்க, எல்லாமாக நீ தான் இருக்க. கடைசியில் சொல்கிறாங்க, நானாகி என் இறையாய் நின்றோய் நின்னை நாயடியேன் எவ்வாறு நவிற்றுமாறே. அதாவது தேடுகின்ற நானாகி, அதாவது நான் எதை தேடுகின்றனோ அதே நீயாக தான் இருக்க. அப்புறம் எப்படி நான் உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஏன்னா நானும் நீ ஒன்றாகி இந்த ஞான நிலையில் வள்ளல் பெருமான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நாம் தேடுற அந்த பொருள் நானாகத்தான் இருக்கிற, அதாவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்தால் தான் நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியும். நீயே நானாக கலந்து விட்ட பிறகு உன்னை நான் எப்படி தேடி கண்டுகொள்வது அப்படின்னு இந்த பாடல் வரி மூலமாக சொல்கிறாங்க. இங்கேயும் அதான் சொல்கிறாங்க, யாவும் இலார் யாவும் உலார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகி நின்றார். பார்த்தீங்களா, அதே வரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இவை எல்லாம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே திருச்சிற்றம்பலத்திலே விளங்கக்கூடிய அந்த தனிக்கடவுள் ஒருவராகிய அந்த அருட்பெரும் ஜோதி தான். அவருடைய தன்மைகளையும் குணங்களைத்தான் வள்ளல் பெருமான் இந்த பாடல் வரிகள் மூலமாக சொன்னாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் திருவருட்பால அவர் ஏற்கனவே பாடிய பல பாடல்கள் சான்றாக உங்களுக்கு நான் கொடுத்தேன். இதுவரை நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளைய பதிவில் ஆற்றாமை என்ற தலைப்பில் வரும் சில பாடல்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.